ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஏப்ரல் 16 எல்ஐசி துணை நிறுவனம் HFL அவங்களுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சி ரிலீஸ் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கல் லெவல் போஸ்ட், டோட்டலாக 180 வேகன்சி. அதில் தமிழ்நாட்டுக்கு 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஹோசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி இந்த சிட்டி வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டியாக இருந்தாலும் இந்த சிட்டி ஏதோ ஒரு சிட்டி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 16 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 30ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. அன்னைக்கு தான் வந்து பேமெண்ட் ஃபீஸ் அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் டேட் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னா எக்ஸாமுக்கு 7 to 10 வந்து கால் லெட்டர் ரிலீஸ் பண்ண. அதுக்கப்புறமா சேலரி எப்படி இருக்கும் விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம பிளேஸ் ஆகிற சிட்டியை பொறுத்து அது வேரி ஆகும். சரிங்களா? மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னா ஒரு சேலரி, அதுக்கு அடுத்து வந்து காஞ்சிபுரம், கரூர் அந்த மாதிரி சிட்டி அப்படின்னா இந்த சேலரி இருக்கும். மதுரை அந்த மாதிரி சேலரி இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சு இங்கே வந்து பேசிக் பே எல்லாமே சேமாக இருக்கும். நம்மளுக்கு அலவன்சஸில் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். சரிங்களா? இதில் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே மீல் கூப்பன், பிஎஃப் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி சொல்லி மீல் கூப்பன் வந்து ஒரு ஒர்க்கிங் டேக்கு 210 கொடுத்து மந்த்லி உங்களுக்கு வந்து 5040 rupees கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிஎஃப் இருக்கும், மெடிக்ளைம் இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸ் தான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அலவன்சஸ் எப்படி இருக்கும், பேசிக் பே எப்படி அதர் பெனிஃபிட் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதை பார்த்துடலாம். ஏஜ் வந்து நம்மளுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க இதை ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லவே இல்லை. 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், மினிமம் 55% இருக்கணும், கிராஜுவேட் வந்து ரெகுலரில் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர்டு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிஃபரபிள் தான், ஆனால் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து நம்மளுக்கு 24/90/96 14/2005 இருக்கிறவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஆன்லைன் எக்ஸாம். அதுக்கப்புறமா இன்டர்வியூ. ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். நம்மளுக்கு மெயின் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் இருக்க மாதிரியே தான் ஆன்லைன் எக்ஸாம் ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட், ஆன்லைன் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் ஆடடாக வந்து நம்மளுக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது கொஞ்சம் படிச்சுங்க. அடுத்து இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 200 கொஸ்டின். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறமா 200 கொஸ்டின், 200 மார்க்கு, டைம் டூரேஷன் 120 minutes இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க, ஆன்லைன் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமோடைய மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கையும் வச்சு தான் நம்மளுக்கு ஃபைனல் செலக்ட் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், அடுத்து வந்து உங்களுக்கு
டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாம் எந்த சைஸில் இருக்கணும், ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி இருக்கணும், ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி இருக்கணும், சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஸ்கேன் பண்ணி இருக்கணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்கள் எழுதி உங்கள் கையால் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பேப்பரில் எழுதி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு 800 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ட்டாங்க. எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா எல்ஐசியோட ஹெச்எஃப்எல் வெப்சைட்டில் போய் கெரியரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து அப்ளை பண்ணி ஓகேங்களா? அடுத்ததாக நம்மளுக்கு பேமெண்ட் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவும் இங்கே வந்து நம்மளுக்கு சைஸு ஃபோட்டோ சைஸ் என்ன இருக்கணும், சிக்னேச்சர் சைஸ் என்ன, டிக்ளரேஷன் எல்லாமே என்ன இருக்கணும். ஸோ எல்லாமே நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லுவாங்க. அதாவது டாக்குமெண்ட்டை என்ன அப்லோட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதோடைய அதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த சிட்டியில் வந்து எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. எந்த ஸ்டேட்டில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டேட்டில் தான் இன்டர்வியூ இருக்கும். பட் வந்து எக்ஸாம் வந்து நம்மளுக்கு எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்கே வேணால் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் அதுக்கு போய் தான் ஆகணும். அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்டில் இல்லாமல் வேறு ஸ்டேட்லேயும் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.